Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu جل عن الشبيه والمثيل والكفر والنظير وأشهد أن محمدا عبده ورسوله وصفيه وخليله وخيرته من خلقه وأمينه على وحيه أرسله ربه رحمة للعالمين وحجة على العباد أجمعين فهدى الله به من الضلال وبصر به من الجهالة وكثر به بعد القلة وأغنى به بعد العيلة ولم به بعد الشتات وصلوات الله عليه وسلامه وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير قال نبينا وحبيبنا وشفيعنا محمد رسول الله صلى الله عليه وسلم نصرت بالشباب أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுமாக ஸலாத்தும் ஸலாமும் ஃபாத்திமுல் அன்பியா சய்யிதுல் அத்கியா ஹபீபுனா ஷஃபீஉனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாகுமாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே வஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ்வின் அழைப்பை எடுத்தும் ஏற்றும் அல்லாஹ்வோடு நெருங்குவதற்கும் அல்லாஹ்விடம் ஓடி வருவதற்குமான வழிகளை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். என்னென்ன வழிகளில் எல்லாம் அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்த முடியும், என்னென்ன படித்தரங்களின் மூலமாக அல்லாஹ்வின் பக்கம் நாம் நெருங்கி வர முடியும் என்பதற்கான பல்வேறு செய்திகளை தொடர் நாட்களில் நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா நமக்கு தருகிற வாழ்க்கையினுடைய படித்தரங்களில் சிறுபிராயம், மறுபுறத்தில் வாலிபம், இன்னொரு புறத்தில் வயோதிகம், சிறுபிராயம் குறித்தும் வயோதிகம் குறித்தும், அதாவது சிறுவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்பது குறித்தும் வயதானவர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பது குறித்தும் நாம் 2 தொடர் நாட்களில் நாம் பார்த்து விட்டோம். இனி மிக முக்கியமான வாழ்க்கையினுடைய முக்கியமான பருவம் வாலிபம். வாலிபத்தை கொண்டு அல்லாஹ்வை எப்படி சந்தோஷப்படுத்த முடியும், வாலிபத்தை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் எப்படி நெருங்க முடியும், வாலிபர்களை எப்படி உருவாக்க வேண்டும், வாலிபர்களை கொண்டு சமுதாயத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்ற பல்வேறு தலைப்புகளின் கீழ் கிடைப்பதற்கரிய மிகப்பெரிய பாக்கியமான வாழ்நாளில் சுமார் ஒரு 25 ஆண்டு காலங்கள் அல்லாஹ் இந்த பாக்கியம் மிகுந்த வாலிபத்தை அல்லாஹ் தருகிறான். 15 வயதிலிருந்து 40 வயது வரை என்று பெருமக்கள் எழுதுவார்கள். வாலிபம் என்று சொன்னாலே இந்த 25 ஆண்டு காலங்கள் தான். நேற்றைய தினம் நாம் சொன்னது போல 40 ஆண்டினுடைய துவக்கத்திலிருந்து வயோதிகம் துவங்க ஆரம்பிக்கிறது. அப்படியானால் 15 வயது முதல் சுமார் 40 வயது வரை 25 ஆண்டு காலங்கள் வாலிபத்தினுடைய மொத்தமும் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாக்கியமான காலகட்டம். இந்த 25 வருஷத்திற்கு அல்லாஹ் குர்ஆன்ல வைத்திருக்கிற பெயர் என்னன்னா குவத்துங்கறான். அல்லாஹ் குவத், அல்லாஹ் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான்னா அந்த வார்த்தையில நிறைய பொருட்கள் இருக்கும். அல்லாஹ் சிறுபிராயத்திற்கும் வயோதிகத்திற்கும் துஅஃப்ங்கறான், பலகீனம் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். அல்லாஹ் வாலிபத்திற்கு மாத்திரம் குவத்தன் மின்பாதி துஅஃபின் குவத்தன், ஒரு பலமிக்க ஒரு பிராயம் கிடைக்கிறது, ஒரு பருவம் கிடைக்கிறது. அந்த வாலிபத்தை நாம் ஒவ்வொருவர்களும் கடந்து வருகிறோம். எனவே கிடைப்பதற்கரிய பாக்கியம். வாழ்நாள் குறித்து கேட்கப்படுகிற மனிதன் நாளை மறுமையில் வாலிபம் குறித்து தனியாக கேட்கப்படுவான். இந்த 25 ஆண்டு காலங்கள் குறித்து தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் நம்மிடத்தில் விசாரணை செய்வான். ரொம்ப பலனுள்ள பருவம்,
பலகீனங்கள் நிறைந்த பருவம். ஆனால் வாலிபம் என்பது ஆரோக்கியம், ஆர்வம், வீரம், இந்த மூன்றுமே மிக துடிப்புடன் இருக்கிற பருவம் அது. எனவே சமுதாயத்தில் ஏற்பட நினைக்கிற அல்லது ஏற்படுத்த நினைக்கிற சமூக மாற்றங்கள், சமுதாயத்தில் ஏற்படுத்த நினைக்கிற புரட்சிகள், சமூக எழுச்சிகள், மறுமலர்ச்சிகள், இதுவெல்லாம் புரட்டி போடுகிற அளவுக்கு மிகப்பெரிய விஷயங்கள் சமூகத்தில் ஏற்படுவதற்கு இந்த வாலிபமும் வாலிபர்களும் தான் காரணம். இதை சரியாக முறையாக பயன்படுத்தினால் சொல்லுகிற அந்த வார்த்தை, அல்லாஹ் வாலிபத்தை குவத் என்று சொன்னான். ஆனா இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொன்னான் வஅஇது லஹும் மஸ்ததஅதும் மின் குவத். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், உங்களால முடிந்த அளவுக்கு அந்த வாலிபத்தையும் வாலிபர்களையும் நீங்க தயார் செய்யுங்க. அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கைக்கு, சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு, சமுதாயத்தினுடைய ஏற்றத்திற்கு, உங்க எதிர்காலத்திற்கு, எதிர்கால சமுதாயத்தை கட்டமைக்கிறதுக்கு நீங்க வாலிபத்தை அந்த கூவத்தை நீங்க சரியாக்குங்க, அந்த கூவத்தை ஒழுங்காக்குங்க, அவர்களை சீர் செய்யுங்க. எனவே கூவத் வாலிபர்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைந்து இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் கிருபையினால் இந்த சமுதாயத்தில் வாலிபர்களுக்கு பஞ்சம் இல்லை. குறைந்தது ஒவ்வொரு இயக்கத்திற்கும் 500 வாலிபர்களாவது இருக்கிறார்கள். குறைந்தபட்சம் ஒவ்வொரு அமைப்பிற்கும் 500 வாலிபர்களாவது இருக்கிறார்கள். குறைந்தபட்சம் ஒவ்வொரு கட்சிக்கும் 500 வாலிபர்களாவது இருக்கிறார்கள். எனவே வாலிபர்கள் இல்லாத சமுதாயம் அல்ல, நிறைய வாலிபர்களை இந்த சமுதாயம் பெற்றிருக்கிறது. சமூகத்தில் ஏற்பட்ட பெரிய பெரிய புரட்சிக்கு பின்னணியில் வாலிபர்களுடைய மகத்தான சக்தி இருக்கிறது என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை. குர்ஆனுடைய 2 வார்த்தையை நான் தெளிவுபடுத்துகிறேன். முதல்ல அந்த வாழ்க்கைக்கு பெயர் குவத்துங்கிறான், பலம்ங்கிறான். இரண்டாவது அத்துலஹும் மஸ்ததஅதும் மின் குவா, அந்த குவத்தை பலத்தை நீங்க சரியா தயார் செய்யுங்க, பலப்படுத்துங்கங்கறான் அல்லாஹ். உங்க சமுதாயத்திற்காக பலப்படுத்துங்க. எதுக்குன்னு அல்லாஹ் அதுக்கான காரணம் சொல்லுவாங்க பாருங்க. துர்ஹிபூன பிஹி அதுவல்லாஹி வஅதுவக்கும், உங்கள் எதிரிகளையும் அல்லாஹ்வுடைய எதிரிகளையும் நீங்கள் பயமுறுத்தி உங்களை நெருங்காம வைக்கணும்னு சொன்னா அந்த வாலிபர்களை நீங்க பெரிய பலமா பயன்படுத்திக்கங்க. வாலிபர்களை கவனத்தோடு நீங்க பயன்படுத்திக்கங்க. வாலிபர்களை சரியாக சீராக பயன்படுத்திக்கங்க. எனவே நிறைய ஆபத்துக்கள் நிறைந்த பருவம் தான், தவறுக்கான நிறைய சூழல்கள் நிறைந்த பருவம் தான். எனவே அப்படிப்பட்ட அந்த வாலிபர்களை முதல்ல சரி செய்யறது எப்படி, வாலிபர்களை கொண்டு சமுதாயத்தை சரி செய்யறது எப்படி, வாலிபர்களால் எதையும் சாதித்து விட முடியும், வாலிபர்களை கொண்டு எந்த மாற்றத்தையும் கொண்டு வந்து விட முடியும் சமூகத்தில். அப்படிப்பட்ட சக்தி மிக்க ஒரு பெரிய சமுதாயத்தை நாம் வைத்துக் கொண்டு அவங்களை சரியா பயன்படுத்துறோமா அல்லது அவங்களை முறையா பயன்படுத்துறோமா, அவர்களை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு மார்க்கம் சொல்லி தருகிற அற்புதமான வழி. வாலிபர்களை சரியாக்கணும்னா அல்லது வாலிபத்தில் சரியா வாழணும்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு மிக முக்கியமாக 2 துஆவை சொல்லி கொடுக்கிறார்கள். எந்த வாலிபர்களை பார்த்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர் சரியா கடக்கணும்னா, ஒரு வாலிபத்துல சரியா வாழ்வதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜிப ரப்புக மின் ஷாப்பி லைஸத் லஹு சம்வா, தப்பே செய்யாத ஒரு வாலிபனை பார்த்து அல்லாஹ்வே ஆச்சரியப்படுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாலிபன் அவன் வாழ்க்கையில சரியா நடக்கிறான், எல்லா விஷயத்திலுமே சரியா இருக்கிறான், இப்படி ஒரு வாலிபனை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுறான். என்ன வாலிபம்ங்கிறது வாலிபத்தினுடைய பைத்தியத்தை விட்டும் ஒருவன் பாதுகாக்கப்பட்டான்னு சொன்னால் பெரிய விஷயம்ங்கிறார். எனவே அது ஒரு வகையான ஷஅபத்தும் மினல் ஜுனூன். அந்த வாலிபத்தில் ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்துல பைத்தியம், ஈடுபாடு இருக்கும். நான் சொல்லுகிற அந்த பைத்தியம்ங்கிறது அது ஈடுபாடு, அளவு கடந்த ஈடுபாடு. சில பேர்களுக்கு செல்போன்ல இருக்கலாம், சில பேர்களுக்கு தன்னை அழகுபடுத்துகிறதுல இருக்கலாம், சில பேர்களுக்கு சம்பாத்தியத்தில் இருக்கலாம், சில பேர்களுக்கு படிப்புல இருக்கலாம். ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு விஷயத்துல அது ஒரு வகையான ஈடுபாட்டை கொண்டு போகும் வாலிபங்கள். அந்த 25 வருஷம் வாலிபத்துல ஒருத்த வாழ்க்கையில எப்ப முன்னேறலாம், எங்க முன்னேறலாம், எந்த இடத்துல போய் நிற்பாங்கிற முடிவு செய்யறது 25 வருஷம் தான். அந்த வயதை கடந்ததற்கு பின்னால் 40 வயசுக்கு பின்னால் ஒருவருடைய வாழ்க்கையில முன்னேற்றம்ங்கிறது வரலாற்றை நீங்க எங்க வேணாலும் பார்க்கலாம். வாழ்க்கையில முன்னேறியவர்களுடைய வரலாற்றினுடைய பின்னோக்கி நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க இந்த 15 to 40 வயது வரைக்கும் அவங்க செஞ்ச முக்கியமான பங்களிப்பு மகத்தான இடத்தை பிடிக்கும். எனவே வாலிபம்ங்கிறது உண்மையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சொன்னாங்க, வாலிபர்கள் அதிகமாக செய்ய வேண்டிய துஆ அல்லது வாலிபர்களுக்காக அதிகமாக செய்ய வேண்டிய துஆ. நம்முடைய பிள்ளைகள் அல்லது நம்முடைய பேர பிள்ளைகள் அல்லது நம்முடைய வீட்டில் இருக்கிற வாலிபர்கள் அவங்க சரியான அந்த வயதை அடைகிற பொழுது, நான் சொன்னேன் வயோதிகம் என்பதும் துவாவை கொண்டுதான் ஆரம்பிக்கப்படணும். நேற்றைய தினம் சொன்னேன் வாலிபம் என்பதும் துவாவால் தான் ஆரம்பிக்கப்படணும். அதற்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு
18 வயது வாலிபர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப பிடிச்சமான சஹாபி. முஆத் இப்னு ஜபல் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வாலிபர் மட்டுமல்ல, ரொம்ப பரிசுத்தமான வாலிபர், இபாதத்தில் தெளிவான வாலிபர், அதை விட மேல கல்வியில கூர்மையான வாலிபர். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேசுவார்கள். அந்த 18 வயது வாலிபரோட ரசூலுல்லாஹ் பேசிய அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈடுபாடோடு ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரலியல்லாஹு கூப்பிட்டு இப்படி எல்லாம் சஹாபிகள்ட்ட பேசிக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னி உஹிப்புக யா முஆத், வல்லாஹி லா உஹிப்புக யா முஆத். 2 தடவை சொன்னாங்க. முஆதே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அல்லாஹ்ங்கிற சத்தியமா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்லுவாங்க, நீங்க யாரையாவது நல்ல விஷயத்திற்காக நேசிச்சீங்கன்னா அதை அவங்களுக்கு வெளிப்படுத்திருங்க. அதே முஆத், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் முஆத் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அறிவுரைகள் ஏராளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, முஆதே அஹ்லிஸ் தீனக, உன் அமல் எந்த அமல் செஞ்சாலும் இஹ்லாஸா செய்ய. கொஞ்சம் அமலா இருந்தாலும் அல்லாஹ் அது பெரிய நன்மையை வாங்கி தந்துருப்பாங்க. சின்ன அமலை செஞ்சாலும் இஹ்லாஸா செய்ய அந்த அமலுக்கு அல்லாஹ் பெரிய மதிப்பு இருக்குது. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு பாருங்க, ஹதீஸ் ஷரீஃபில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரலியல்லாஹு யமன் தேசத்துக்கு 18 வயது இளைஞரை யமன் தேசத்தினுடைய ஆளுநராக ஆக்கி அனுப்புறாங்க. யமனுங்கிறது அன்னைக்கு அரபு நாட்டுக்கு பின்னால, அன்னைக்குள்ள மக்கா மதீனாவுக்கு பின்னால யமன்ங்கிறது மிகப்பெரிய நாடு மட்டுமல்ல, வியாபார கேந்திரம், பொருளாதாரத்தினுடைய உச்சத்தில் இருந்த ஒரு பகுதி. யமன் அன்னைக்கு இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய முக்கியமான இடங்கள். அரபிகள் வியாபாரம் செய்ய போறாங்க, 2 இடத்துக்கு தான் போவாங்க. ஒன்னு யமனுக்கு போவாங்க, இல்ல சிரியாவுக்கு போவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வாழ்நாள்ல வியாபாரத்தினுடைய ஸ்தலத்தை 2 இடத்துல அமைச்சிருந்தாங்க. சின்ன வயசுல யமனுக்கு போயிருக்கிறாங்க, சிரியாவுக்கு போயிருக்கிறாங்க. அப்ப யமன் அவ்வளவு முக்கியமான பகுதி. இஸ்லாத்துல வந்து யமன் கிடைச்சிட்டு சஹாபாக்கள் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. யமன முஸ்லிம்கள் கைப்பற்றிய உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனை பத்தி நிறைய சொல்லுவாங்க. ருக்குனை யமானி என்று நீங்க ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு ஈக்குவலாக யமன் தேசத்தினுடைய மூலையில் ஒரு ருக்குனை யமானி ஒரு கல் இருக்கும். அந்த ருக்குனை யமானி யமன் தேசத்தை நோக்கி இருக்குது. எனவே யமன் தேசத்தை நோக்கி கஅபத்துல்லாஹ்ல ஒரு பார்வை வேண்டும் என்று அங்கே ருக்குனை யமானி. அப்ப யமன் தேசத்தினுடைய அந்த கல்லு கூட சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட மாணிக்க கல்லு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாஜிகள் உலகத்துல கடைசியாக ஹஜ் முடிஞ்சிட்டு கியாமத்துல வந்து நிறுத்தப்படுகிற பொழுது உலகத்திலேயே அதிகமான ஹாஜிகள் யமன் வாசிகள் தான் இருப்பாங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவினுடைய மூத்த குடிமக்கள் 400 குடும்பம், மதீனாவுடைய முதல் குடும்பம் யமன்ல வந்து குடியேறினாங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவுல முதல் குடியேறிய குடும்பம் யமனுடைய குடும்பம் நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யமனுடைய சிறப்புகளை பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம். குர்ஆன்ல யமனை குறித்து நிறைய அல்லாஹ் சொல்கிறான். எனவே அப்படிப்பட்ட யமன் தேசம் முஸ்லிம்களுடைய கையில கிடைச்ச உடனே அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 18 வயது வாலிபரை தான் தேர்ந்தெடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் தேசத்துடைய ஆளுநர் அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சிட்டு போறாங்க. இந்த காட்சியை விவரிக்கிற எல்லா சஹாபிகளும் ரொம்ப ஆச்சரியத்தோடு விவரிக்கிறாங்க. என்னன்னா, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு ஒட்டகத்துக்கு மேல ஏற்றி உட்கார வச்சுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போறாங்க. இந்த காட்சி எங்கேயாவது நடக்குமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போறாங்க. அந்த வாலிபரை ஒட்டகத்துல உட்கார வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபத்தினுடைய கையை பிடித்துக் கொண்டே நடக்கிறார்கள். முஆத் ரலியல்லாஹு சொன்னாங்க, முஆதே, யமனுக்கு போனா நீங்க எப்படி நடந்துக்கணும், என்ன செய்யணும், எப்படி தீர்ப்பு செய்யணும். ஒரு வழக்கு வருதுன்னு சொன்னா 2 பேருடைய வழக்கை நீங்க கேட்காம உடனே தீர்ப்புக்கு வந்துடாதீங்க, கோபமா இருக்கிற நேரத்துல தீர்ப்பு செய்யாதீங்க. இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்தா தீர்ப்பு என்ன செய்வீங்க? யார சொல்லலாம், குர்ஆனை ஆய்வு பண்ணுவேன், குர்ஆன்ல கிடைக்கலன்னா ஹதீஸ்ல ஆய்வு பண்ணுவேன், ஹதீஸ்ல கிடைக்கலன்னா நான் ஆராய்ச்சி பண்ணி என்னுடைய அபிப்பிராயத்தின்படி தீர்ப்பு செய்வேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை புகழ்ந்து சொன்னாங்க, ரப்பே, இப்படி ஒரு ரசூலுக்கு இப்படி ஒரு ரசூலை தந்தாயே, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ரசூல் இல்லா, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இப்படி ஒரு ரசூலை தூதரை தந்தாயே, அது அல்லாஹ்வுக்கு நான் புகழ்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு தூரம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு வலியுறுத்தி வைக்கிற பொழுது கண்ணீருமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, முஆத், நீ திரும்பி மதீனாவுக்கு வருகிற ஒரு காலம் என் கபரை தான் நீ பார்ப்பாய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ திரும்பி வரும்போது நான் ஹயாத்தா இருக்க மாட்டேங்கிறாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு கண்ணீர் வடித்தார்கள். அப்படி என் கபருக்கு தான் நீ வருவாய் என்று சொன்னால் என் கபருக்கு நீ வர வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். நான் மௌத்தா போனதற்கு பின்னால நீ யமன்ல இருந்து திரும்பும் போது என் கபருக்கு வரணும் உத்தரவிடுறாங்க. இன்னைக்கு
கண்ணியமிக்க முன்னீர்களே, நான் சொல்லுகிற செய்தி தான் முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு கொண்டு சமுதாயத்தில் இவ்வளவு பெரிய உச்சத்தை உயரத்தை கொண்ட யமன் தேசத்தை பொறுப்பு கொடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு எப்படி உருவாக்குனாங்க தெரியுமா? முஆதை பார்க்கிற போதெல்லாம் சொல்லுவார்கள், முஆதே உனக்கு ஒரு துஆவை சொல்லித் தரேன், லா ததஅன்ன ஃபீ குல்லி துபுரி ஸலாத், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் இந்த துஆவை விட்டுறக்கூடாதுங்க. ஒரு வாலிபருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிற துஆ, வாலிபர்கள் ஒவ்வொருவர்களும் கேட்க வேண்டிய துஆ. நான் ரெண்டு வாலிபருக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த துஆவை முத்தாய்ப்பாக அனைத்துக்குமான அடிப்படையாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதல்ல முஆத் ரலியல்லாஹு 18 வயது வாலிபருக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த துஆ, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். அற்புதமான துஆ. இந்த துஆவை செய்கிற ஒரு வாலிபர் வாழ்க்கையில வணக்க வழிபாடுகள்ல இருந்து வெளியே வர மாட்டார். வணக்க வழிபாடுகள்ல ஒரு வகையான இன்பம் கிடைக்கும். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக், யா அல்லாஹ் உன்னை திக்ர் செய்வதற்கும் உன்னை ஷுக்ர் நன்றி செலுத்துவதற்கும் வ ஹுஸ்னி இபாதத்திக் உன்னை அழகாக வணங்குவதற்கும் எனக்கு நீ உதவி செய் என்று கேட்க சொன்னார். அதுக்காக எனக்கு உதவி செய். பொருளாதாரத்தை பத்தியோ அதை பத்தியோ இதை பத்தி எல்லாம் கேட்க சொல்லல. வாலிபர் அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய துஆ இதுதான், யா அல்லாஹ் உன் நினைவு வேண்டும், உன்னை நன்றி கடனோடு நினைக்கணும், உன்னை இபாதத் செய்து வாழணும், இந்த மூன்றுக்கும் எனக்கு உதவி செய். வாலிபர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொன்ன துஆ. இன்னொரு வாலிபர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார், அத்தஅல்லது லிஸினா, எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி கொடுங்கள் என்று கேட்கிறார். சஹாபிகள் எல்லாம் துடித்து போனார்கள். இப்படி எல்லாம் வந்து கேட்பாரா? அவர் அவ்வளவுதான், அவருக்கு இருந்த அறிவு அவ்வளவுதான். ஒரு கிராமவாசி, விபச்சாரம்னா என்ன, அவருடைய பாவம்னா என்ன எதுவுமே தெரியாத அந்த வாலிபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த வாலிபர் கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபருக்கு அழகா சொன்னாங்க, இதே வார்த்தையை ஒரு தாய் விஷயத்துல யாராவது சொன்னா நீ கொடுத்து விடுவியான்னு கேட்டாங்க. யார் சொல்லலாம், கொடுக்க மாட்டேன். உன் சகோதரி விஷயத்துல யாராவது சொன்னா நீ கொடுத்து விடுவியான்னு கேட்டாங்க. கொடுக்க மாட்டேன். அப்படியானால் மற்றவர்களும் அப்படித்தானே என்று சொன்ன உடனே அவர் புரிந்து கொண்ட அந்த கிராமவாசி சொன்னார், அப்படியானால் ஒவ்வொரு வாலிபர்களும் கேட்க வேண்டிய விஷயம். அவர் கேட்டார், என் மனசுல அந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் வருது, யாரும் சொல்லணும். வாலிபம்ங்கிறது அந்த மாதிரி எண்ணங்கள் நிறைந்ததுதான். அது எதற்கும் யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. சஹாபிகள்ல கூட இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள் நடக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட முறைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் இருக்கிறாங்க, அரஃபால உட்கார்ந்து இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல ஃபதுல் இப்னு அப்பாஸ்ங்கிற ஒரு வாலிபர் நிற்கிறார் ரசூலுல்லாஹ் பக்கத்துல. ஹஸான் குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட ஃபத்வா கேட்க வராங்க. அழகா இருந்தாங்கன்னு ஹதீஸ்ல எழுதுறாங்க. ஒரு அழகான பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஃபத்வா கேட்கறாங்க, எங்க வாப்பா வயதானவர், என் வாப்பா ஹஜ் செய்ய முடியாது, என் வாப்பாவுக்கு பதிலாக நான் ஹஜ் செய்யலாமான்னு கேட்கிறாங்க. என் வாப்பா ரொம்ப வயதானவர், முடியாதவர், இனி ஹஜ் செய்வதற்கான வாய்ப்பே இல்லை. பெரும்பாலும் இங்க ஒரு சட்டத்தை நான் விளக்க விரும்புகிறேன். நோன்பாளிகள் நோன்பை விட்டுக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா நோயை முக்கியமான ஒரு காரணமாக வைக்கிறான், வயோதிகத்தை அல்லாஹ் காரணமாக வைக்கிறான். அப்ப சில பேர்கள் வயோதிக ஃபித்யா கொடுக்கணுமே, நோன்பு விட்டதற்காக ஃபித்யா கொடுக்கணுமேங்கிற விஷயத்துல மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, வயதானவருக்கு மட்டும்தான் ஃபித்யா. அதாவது இவருக்கு நோன்பு விட்டுட்டா அடுத்து இவருக்கு நோன்பு வைப்பதற்கான வாய்ப்பே கிடைக்காது என்பதற்கு மட்டும்தான் ஃபித்யாவே தவிர, சின்ன சின்ன நோய்களுக்காக நோன்பு விட்டுட்டு ஏதாவது மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறது தவறு. அல்லாஹ் இனியும் நமக்கு ரமலானை தருவான், நோன்பை தருவான், கலா செய்யலாம், கலாவுக்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று இருப்பவர்கள் கண்டிப்பாக ஃபித்யா கொடுக்கக்கூடாது. அவங்க கலா தான் செய்யணும். எனவே முடியாத ஒரு கட்டம் அந்த மாதிரி உள்ள. அதே மாதிரி அந்த அம்மா வந்து கேட்காங்க, வாப்பா வலையை ஹஜ் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, வயதான இந்த காலகட்டம் நான் ஹஜ் செய்யலாமான்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கான சில விளக்கத்தை சொன்னாங்க. வாப்பா மேல கடன் இருந்தா நீ நிறைவேற்ற மாட்டியா? நிறைவேற்றுவேன். அப்படின்னா இதுவும் கடன் தானே, ஹஜ்ஜும் கடன் தானது. ஹஜ்ஜும் அது அல்லாஹ்வுடைய கடன் தானே. மனிதர்களுடைய கடனை நீ நிறைவேற்றும் போது அல்லாஹ்வுடைய கடனையா நீ நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அப்படியே அந்த அம்மாவையே பார்க்கிறாங்க. அம்மாவுடைய அழகை பார்த்து அப்படியே குறைஞ்சு போய் நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஃபதுல் ரலியல்லாஹுடைய முகத்தை திருப்பினார். மறுபடியும் ஃபதுல் ரலியல்லாஹு முகத்தை மறுபடியும் அந்த பெண் பக்கம் திருப்பினார். இரண்டாவது திருப்பி சொன்னாங்க, ஃபதுலே ஃபைனலக்கல் ஊலா உலைஸ லக்கஸ்தானி, யதார்த்தமாக உன் பார்வை அது தவறில்லை, திரும்ப பார்ப்பது உனக்கு ஹலால் இல்லை. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப பார்க்கிறது உனக்கு ஹலால் இல்லை, ஃபதுலே பார்வையை திருப்புனார், பார்வையை தாழ்த்துகிறார். நாங்க என்ன சொல்ல வர தெரியுமா? ஹஜ் செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க.
அரஃபால உட்கார்ந்து இருக்கிறாங்க, சஹாபிகள் சுற்றி உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட அந்த சஹாபி அந்த பார்வையின் பக்கம் திரும்பினார் என்று சொன்னால் இதுதான் வாலிபம். அந்த வாலிபத்தையும் வாலிபர்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கடிந்து கொண்டு திருத்த முற்படவில்லை. லேசாக முகத்தை திருப்பி ஃபதலே வேண்டாம், இது தப்புன்னு சொல்றாங்க, இது தப்புங்கிறாங்க. இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிட்டீங்களே என்றெல்லாம் கண்டிக்கல, கடுமையான வார்த்தையை பயன்படுத்தல. வேண்டாம் ஃபதலே, இது உனக்கு ஹலால் இல்ல. அப்படியானால் வாலிபர்கள் என்பதும் வாலிப அந்த வயது என்பதும் தவறுக்கான சாத்தியங்கள் நிறைந்தது. அதை திருத்துவதற்கு முதல்ல துவா, அவர்களை சரி செய்வதற்கு, வாலிபர்களை கொண்டு சமுதாயத்தை சரி செய்வதற்கும் சமுதாயத்தை வேலை வாங்குவதற்கும் களப்பணி செய்வதற்கும் நிறைய இயக்கங்கள் பயன்படுத்துகிற அதே நேரத்தில் வாலிபர்களை சரி செய்வதற்கு எத்தனை இயக்கங்களும் அமைப்புகளும் பயன்படுத்துகிறார்கள். வாலிபர்களுடைய சுய வாழ்க்கையை, சொந்த வாழ்க்கையை சரி செய்வதற்கு, அவர்களுடைய தனி வாழ்க்கையை சரி செய்வதற்கு எத்தனை பேர்கள் இவர் கவனம் செலுத்துறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமுதாயத்தினுடைய அடிப்படையா அவர்கள் தான், நெஞ்சுரம் அவர்கள் தான், முதுகெலும்பு அவர்கள் தான், சமுதாயத்தின் கண்கள் அவர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி கைஃப பிக்கும் இதா தகானிசாவுக்கும் ஷபாபுக்கும், உங்களுடைய சமுதாயத்தின் வாலிபர்களும் உங்கள் சமுதாயத்தினுடைய பெண்களும் அவங்க வழிதவறி போயிட்டாங்கன்னா உங்களை வேற யார் காப்பாற்ற முடியும் கேட்டாங்க. இந்த வார்த்தையை நீங்க பார்க்கிற அந்த வார்த்தை சொன்னா கைஃப பிக்கும், என்ன செய்வீங்க? உங்களை எப்படி காப்பாற்ற முடியும்? உங்களை நீங்க காப்பாற்றிக்க முடியாது. உங்க சமுதாயத்தினுடைய வாலிபர்களையும் பெண்களையும் நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பின்னால் அவங்களை சரியான வழிக்கு உங்க சமுதாயத்தை கொண்டு வர முடியாதுங்கிறார். எனவே அந்த வாலிபர்களை சரிபடுத்துவது அவர் வந்து கேட்கிறார். தாயுடன் சம்மதிக்க மாட்டேன், என் சகோதரியுடன் நான் சம்மதிக்க மாட்டேன், அப்படித்தான் பெற்றவர்கள். அப்படியானால் என் உள்ளத்துல அப்படி கெட்ட என்ன வருது? யார் சொல்லலாம்? தப்புக்கான என்ன வருது? தவறான என்ன வருது? என் செயலை நான் கட்டுப்படுத்துவேன், என் உடலை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன், என் மனசுல வரக்கூடிய எண்ணங்களை என்னால என்ன செய்ய முடியும்? மனசுல தப்பான என்ன வருதுன்னு அந்த அவர் கேட்டார். அந்த வாலிபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுக்கு நான் ஒரு துஆவை சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி வரவு சதுரிகி அவருடைய நெஞ்சில கை வச்சாங்க. அல்லாஹும்ம அஃபிர் தம்பஹு வ தஹ்ஹிர் கல்பஹு வ ஹஸின் ஃபர்ஜஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 3 துஆவை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. அதற்கு பின்னால என் கல்புல ஒரு சின்ன ஊசலாட்டம் கூட எனக்கு வரல, கெட்ட ஊசலாட்டம் அந்த சாதி. அதுக்கு பின்னால நானும் அந்த துஆவை கேட்டுட்டு இருந்தாங்க. அல்லாஹும்ம அஃபிர் தம்பஹு, யா அல்லாஹ் அவர் பாவத்தை மன்னித்து விடு, வ தஹ்ஹிர் கல்பஹு அவருடைய இதயத்தை சுத்தப்படுத்து, வ ஹஸின் ஃபர்ஜஹு அவர்களுடைய மர்மஸ்தலத்தை பாவத்தை பாதுகாத்து. அற்புதமான துஆ. வாலிபர்களுக்கு என்று மிக முக்கியமாக உள்ளத்தில் ஏற்படுகிற ஊசலாட்டங்களும் உடலால் நடக்கிற பாவங்களை விட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கேட்க சொன்னார். மிக முக்கியமாக நான் முதன்மையாக சொல்லுவது வாலிபர்களை சரி செய்வது முதல்ல துஆ. நான் சொன்ன இந்த 2 துஆ. இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? வாலிபர்களை நல்ல காரியங்களை பயன்படுத்தும், வாலிபர்களை அறப்பணிகளுக்கு பயன்படுத்தல். இதற்கு பெரியவர்களும் நிர்வாகிகளும் ஊர் தலைவர்களும் இவர்கள் மிக முக்கியமான பொறுப்புதாரிகள். என்ன ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, வாலிபம்ங்கிறது நஃப்ஸும் ஷைத்தானும் சேர்ந்து வேட்டையாடுகிற பருவம். அது அந்த பருவத்துல அவனை நீ பயன்படுத்தலன்னா ஷைத்தானும் நஃப்ஸும் அவனை பயன்படுத்திக்கிடுங்கிறார். நீங்க பயன்படுத்தணும். நீங்க பயன்படுத்த தவறினால் ஷைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் அவன் இரையாக்கப்பட்டு விடுவான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய வார்த்தை. எனவே முதல்ல என்ன செய்யுங்கன்னா வாலிபர்களை நல்ல விஷயங்களுக்கு கொண்டு வாருங்க, பள்ளிவாசல் பணிகளுக்கு கொண்டு வாருங்க, தீனுடைய அறப்பணிகளுக்கு கொண்டு வாருங்க, சமுதாய சேவைகளுக்கு கொண்டு வாருங்க. குர்ஆன் அதைத்தான் சொல்லுது. உலகத்தில் முதல் கட்டப்பட்ட காபத்துல்லா உலகத்தில் முதல் கட்டப்பட்ட பள்ளிவாசல், உலகத்தினுடைய முதல் முத்தவல்லி, மஸ்ஜிதினுடைய முதல் நிர்வாகி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். காபத்துல்லாவை கட்டுகிற பொழுது அல்லாஹ் வயதான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் பயன்படுத்தல. வைதியர் போல இப்ராஹிம் கவாயித மினல் பைத், காபத்துல்லாவை கட்டுகிற பணியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈடுபட்டார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் ஈடுபடுறாங்க. அல்லாஹ் 2 பேரையும் சேர்த்து அந்த விஷயத்துக்கு பயன்படுத்துறான். உலகத்தினுடைய முதல் பள்ளிக்கு அல்லாஹ் 2 பேரை பயன்படுத்துறான். இன்ன ஒவ்வொரு பள்ளிவாசலுடைய பொறுப்புகள்ல வயோதிகர்கள் இருக்கிற மாதிரி வாலிபர்களும் இருக்கணும்ங்கறத இந்த குர்ஆன் மறைமுகமாக சொல்லுது. இந்த குர்ஆனுடைய வசனம் சொல்லுது. வயதானவர்கள், பெரியவர்கள், நிர்வாகிகள் இவர்களுடைய தலைமையின் கீழ், அறிவுரையின் கீழ், கட்டுப்பாட்டின் கீழ் களப்பணி செய்கிற இளைஞர்கள் சமுதாயத்தினுடைய எல்லா பொறுப்புகளுக்கும் அவங்களை வர வைக்கணும், அவங்களை பயன்படுத்தணும்.
இல்லைன்னு சொன்னா அவர்கள் தவறானவர்கள் அவர்களை பயன்படுத்திக் கொள்வார்கள், தப்பானவர்கள் அவர்களை கையில் எடுத்துருவாங்க. இன்னைக்கு நம்ம சமுதாயம் அப்படித்தான் இருக்கிறது. வாலிபம் என்பது கத்தியை போல, வாலிபம் என்பது கத்தியை போல. அது ஒரு திருடனிடம் இருந்தால் என்ன வேலை செய்யும், ஒரு மருத்துவரிடம் இருந்தால் என்ன வேலை செய்யும்? திருடன் உயிர் பறிக்கும், அவனால் உயிர் பறிக்கப்படும். ஒரு மருத்துவர் அதே கத்தியை கொண்டு ஒரு உயிரை காப்பாற்றுவார். எனவே வாலிபமும் அப்படித்தான். யார் எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது. யார் அந்த வாலிபர்களை வாலிபத்தை எடுக்கிறார்கள் அவர்களை பொறுத்துத்தான். எனவே வாலிபர்களை சரி செய்வதற்கு சமுதாயத்தினுடைய பணிகளுக்கு அவங்களை பயன்படுத்துங்க, சமுதாயத்தினுடைய முக்கியமான பங்களிப்பு அவங்களை பயன்படுத்துங்க. அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வயோதிகர் ஒரு வாலிபர். உலகத்தினுடைய முதல் பள்ளியினுடைய நிர்வாகிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாலிபர் வயோதிகர். குர்ஆன்ல அல்லாஹ் அழகாக சொல்லுவான், ஒரு வயோதிகரான மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா ஃபிரௌனுடைய எதிர்த்து அனுப்புகிற பொழுது ஒரு அநியாயக்காரனுக்கு எதிராக அசத்தியத்திற்கு எதிராக பணி செய்வதற்காக அனுப்புகிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும்தான் அல்லாஹ் முதல்ல போன்னு சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ஜஅல்லி வஸீரம் மின் அஹ்லி ஹாரூன் அஹி, எனக்கு ஒரு வாலிபர் என் சகோதரரான ஹாரூன்ங்கிற வாலிபரையும் என் கூட அனுப்புன்னு வச்சு கேட்கிறாங்க. எங்கெல்லாம் ஒரு வயோதிகர் பணிக்காக தயாராகிறாரோ அங்கெல்லாம் ஒரு வாலிபரையும் சேர்த்து சேர்த்து அல்லாஹ் என்ன செய்றார்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து போன்னு சொன்ன உடனே எனக்கு வாலிபர் வேணும்னு கேட்கிறாங்க. வாலிபர் கிடைத்தால் என்ன செய்வாருங்கிறத மூசா அலைஹிஸ்ஸலாம் சேர்த்து சொன்னாங்க. உஸ்துது பிஹி அஸ்ரி, உஸ்துது பிஹி அஸ்ரி, எனக்கு பக்கபலமாக இருப்பார். வஜஅல்லி வஸீரம் மின் அஹ்லி ஹாரூன் பிஹி அஹி உஸ்துது பிஹி அஸ்ரி வஅஷ்ரிகு ஃபீ அம்ரி, என் காரியத்தை நிர்வகிப்பார். கை உஸப்பிஹக கஸீரா வனذ்குரக கஸீரா, நாங்கள் சேர்ந்து நாங்கள் உன்னை தஸ்பீஹ் செய்வோம், திக்ருடன் நாங்கள் போராடுவோம் என்றெல்லாம் சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய சமுதாயத்தை விட்டுட்டு போகிற பொழுது 6 லட்சம் பேர்களை ஹாரூன்ங்கிற ஒரு வாலிபரை நம்பி தான் விட்டுட்டு போனார். என்ன அல்லாஹ் தௌராத் வேதத்தை வாங்க போகிற பொழுது ஒரு வாலிபர்கிட்ட சமுதாயத்தை ஒப்படைச்சிட்டு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்துக்கு போகும்போது அலி ரலியல்லாஹு வாலிபரை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க மதீனாவை பார்த்துக்கங்க, உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், நான் போறேன். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, என்ன யார சொல்லலாம், பொம்பளைங்களோட குழந்தைகளோட நான் வச்சுட்டு போறீங்க. ஒரு பெரிய வீரர் அலி ரலியல்லாஹு, நிறைய போர்க்களங்கள் அவங்களுடைய வீர சாகசம் சாமானிய விஷயம் அல்ல. போர்க்களத்துக்கு முன்னால் நின்று போர் செய்கிற அலி ரலியல்லாஹு அவங்க கேட்ட அந்த வார்த்தைகள் தப்பு இல்லை. யார சொல்லலாம், எத்தனையோ போர்க்களங்களுக்கு என்ன பயன்படுத்தி இருக்கிறீங்க, எனவே இந்த போர்க்களத்துல நான் போர் செய்யணும்னு ஆசைப்படுறேன். சஹாபிகள் வாலிபர்கள் அல்லாஹ் அக்பர் ரசூலுல்லாஹ்விடத்துல பத்ர் போர்க்களத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீட்டுல ஒரு வாலிபரும் வயோதிகரும் இருந்தால் வீட்டுல யாராவது ஒருத்தர் வரணும், ஒருத்தர் வீட்டை கவனிச்சுக்கணும், இப்படி பத்ர்ல உத்தரவு போட்டிருந்தாங்க. அப்ப அந்த சாத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, அவங்க வாப்பா ஹைஸமாங்கிற ஒரு சஹாபி, 2 பேர்களும். இப்போ வாப்பா சொன்னாரு, ஹைஸமா அகிமா நிசாஇக, மகனே நீ வீட்டுல இருந்து குடும்ப பொறுப்பு பார்த்துக்கோ, நான் என்ன செய்யறேன், பத்ருக்கு போறேன்னா. சாத் ரலியல்லாஹு சொன்னாங்க, பாப்பா இது சொர்க்க அல்லாத பிரச்சனையாக இருந்திருந்தால் நான் உங்களை தேர்ந்தெடுத்து போங்கன்னு சொல்லுவேன். இது சொர்க்க சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதனால நானும் போகணும் அப்படிங்கிறார். வாலிபருக்கும் வயோதிகருக்கும் அப்பாவுக்கும் தந்தைக்கும் என்ன விஷயத்துல போர்க்களத்துக்கு போறதுல இவ்வளவு ஆர்வம். கடைசியில பக்கத்தரா 2 பேரும் சீட்டு குலுக்கி போட்டு கடைசியில மகன் பேர் விழுந்துச்சு. சாது ரலியல்லாஹு அவங்க பேர் விழுந்து அவங்க தான் பத்ருக்கு போனாங்க, ஷஹீதானாங்க. பத்ர்ல ஷஹீதான முதல் இந்த தீனுக்கு உரமாக கொடுத்த 14 சஹாபிகள்ல சாத் இப்னு ஹைஸமா ரலியல்லாஹு. இருந்தாலும் பாப்பாவுக்கு மனசு விடல. அடுத்து உகதுல ரசூலுல்லாஹ் வந்து, யா ரசூலுல்லாஹ் பத்ர்ல எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, எப்படியாவது உகதுல அனுப்பிடுங்க அவங்க உகதுல செய்தாங்க. அப்ப வாலிபர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட இவ்வளவு ஒரு ஆர்வத்தோடு இருந்திருக்கிறாங்க இந்த தீனுக்காக, தீன் பணிக்காக. அடிக்கடி சொன்னாங்க, என்ன யார சொல்லலாம், ஓதுக்கு போறது எவ்வளவு பெரிய பாக்கியம்னா இப்படி விட்டுட்டு போறீங்களே, சின்ன பிள்ளைங்களோடு பெண்களோடு விட்டுட்டு போறீங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தகூன பி மன்சிலத்தி ஹாரூன் மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஹாரூன்ங்கிற வாலிபரை சமுதாயத்தை பொறுப்போடு ஒப்படைச்சிட்டு போனாரோ, அதே மாதிரி அலிங்கிற வாலிபத்தை நான் என் சமுதாயத்தை ஒப்படைச்சிட்டு போறாடியே, ஹாரூன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படியே அப்படித்தான் நீயும் நானும். நான் எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு பெரிய வார்த்தை. ஒரு வாலிபத்தை சமுதாயத்தை ஒப்படைச்சு மதீனாவை ஒப்படைச்சிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, அவங்க நான் சொல்ல வரக்கூடிய செய்தி, வாலிபர்களை சமுதாயத்தினுடைய முக்கியமான பொறுப்புகளுக்கு பயன்படுத்துங்கள். முதல்ல வாலிபர் சரியாக துவா, 2வது சமுதாயத்தினுடைய முக்கியமான பங்களிப்புக்கு பயன்படுத்துங்கள். 3வது விஷயம், வாலிபர்களுடைய ஆலோசனைகளை முன்னிலைப்படுத்துங்கள். வாலிபர்கள்ட்ட ஆலோசனை கேளுங்க. பல்வேறு குடும்பத்துல கேளுங்க, வாலிபர்கள்ட்ட
என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயங்கள்ல வாலிபர்களுக்கு ஆலோசனை கேட்டிருக்கிறாங்க. பத்ர் போர்க்களத்துக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து நிற்கும் போது முன்னால ஒரு பெரிய தண்ணீர் தடாகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுபாப் இப்னு முன்திர் ஒரு வாலிபர் வந்தார். யா ரசூலல்லாஹ், பத்ருக்காக இந்த இடத்தை நீங்க தேர்வு செய்வது எனக்கு சரியா படல. நீங்க தேர்வு செய்திருப்பது அல்லாஹ்வுடைய உத்தரவுன்னா விட்டுருங்க யா ரசூலல்லாஹ், நான் சொல்லல, எதுவுமே பேசல. இல்ல உங்களுடைய அபிப்பிராயம் சொன்னா எனக்கு மஷ்வராவுக்கு வாய்ப்பு இருக்கும்னா நான் மஷ்வரா சொல்றேன்னா சொல்லுங்கண்ணா. யா ரசூலல்லாஹ், திடீர்னு மழை பெய்ஞ்சாலோ அல்லது ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் தண்ணீரை அவங்க கைப்பற்றி விடுவாங்க, நானும் மாட்டிடுவோம். அதனால தண்ணீர் இருக்கிற தடாகத்தை தாண்டி போய் நம்ம கூடார விடுவோம். நமக்கு பின்னால தண்ணீர் இருந்தால் நமக்கு பாதுகாப்பா இருக்கும்னா ஞாபகங்களை சின்னாங்க. அழகான அபிப்பிராயத்தை சொல்லியிருக்கிறீர்கள், அப்படியே செய்யலாம் சொல்லிட்டு உடனே வாலிபர்களுடைய அபிப்பிராயத்தின் முக்கியத்துவம் கொடுத்ததோடு மட்டுமல்ல, அடுத்து உலகத்துல எந்த இடத்துல போய் நிக்கணும்ங்கிறத உபாப் தான் கேட்டார் ஸல்லல்லாஹு உபாப், உகது போர்க்களத்துல இந்த இடத்துல இருக்கலாம் ஏனென்றால் உங்கள் வியூகம் தான் பதில் வெற்றியை தந்தது. எனவே உகதுல எந்த இடத்துல நாம் நிற்கலாம்ங்கிறத உபாப்ங்கிற வாலிபத்தை கேட்கிறாங்க. பொது சமுதாய பிரச்சனை மட்டுமல்ல, குடும்ப பிரச்சனையை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்கள்ட்ட கேட்கிறாங்க. ஆயிஷா நாயகரை இட்டுக்கட்டு வந்தவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பேர்கிட்ட கேட்டாங்க, குறிப்பா அலிரலி அல்லாஹ் ஒரு வாலிபத்தை கேட்டாங்க, ஆயிஷா நாயகி இப்படி எல்லாம் பேசுறாங்க, உங்க அபிப்பிராயம் என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு அலிரலி அல்லாஹ் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மீது இறக்கப்படுகிற வகையை பலகீனப்படுத்துவதற்காக, உங்களுடைய மனதை பலகீனப்படுத்துவதற்காக இப்படி எல்லாம் அவங்க வந்து என்ன செய்யறாங்க. என்ன எவ்வளவு பெரிய துணிச்சல் உள்ளவராக இருந்தாலும் கூட இவ்வளவு பெரிய விஷயத்தையும் பேஸ் பண்ணுவாரு, எதிர்கொள்வாரு. ஆனா தன் குடும்பம் தன் மனைவி இந்த மாதிரி விஷயத்தின் மீது விமர்சனம் வச்சா அவர் அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துருவார் யார சொல்லலாம். அதை யூதர்கள் தெரிந்து கொண்டு முனாஃபிக்குகள் இதை பயன்படுத்துறாங்க யார சொல்லலாம். எனவே நீங்க ஒரு காலத்திலே இந்த விஷயத்தில் நீங்க சோர்ந்து போகக்கூடாது, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய வகை வரும்னு சொன்னாங்க. அலிரலியல்லாஹ் ஒரு வாலிபர் தான் குடும்பத்திற்காக கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு கட்டங்களில் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், கண்ணியமிக்க முஸ்லிம்களே, சமுதாயத்தினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான பங்களிப்பு செய்த வாலிபர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த கட்டங்களில் எல்லாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தினார்கள். அல்லாமா ஜுப்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவார்கள், உமர் ரலியல்லாஹுடைய வெற்றியை பற்றி உலகமே பேசும். 22 லட்சம் சதுர மைல இந்த இஸ்லாத்தின் கீழே கொண்டு வந்தது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கானவர்கள் இந்த தீனுக்கு வரதுக்கு காரணமாக இருந்தது உமர் ரலியல்லாஹு. அந்த உமர் ரலியல்லாஹுடைய வெற்றியை பற்றி உலகமே பேசும். ஆனா அந்த உமருடைய வெற்றிக்கு பின்னால் இருந்த வாலிபர்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியாதுப்பா. உமர் ரலியல்லாஹு வாலிபர்களை வச்சுதான் இந்த தீனை பயன்படுத்தினாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுங்கிற வாலிபரை கொண்டு தான் கூஃபால 370 பேர் அனுப்பி வச்சு கூஃபா நகரம் முழுவதும் இந்த தீன் மயமாக ஆக்கினாங்க, ஆஃபில்கள் ஆக்கினாங்க. அபூ மூஸா அஷ்அரிங்கிற 20 வாலிபரை பஸ்ராவுக்கு 300 சஹாபிகளோடு அனுப்பி வச்சு பஸ்ரா முழுக்க இந்த தீன் உலகம் முழுக்க பரவ செய்தார்கள். சிரியாவுக்கு அபூ தர்தாங்கிற ஒரு வாலிபரை வச்சுதான் 1600 சிரியாவுல உலமாக்களையும் ஹாஃபிஸ்களையும் உருவாக்க வைத்து அவர்களை கொண்டு சிரியாவை உருவாக்குனாங்க. உமர் ரலியல்லாஹுடைய வாழ்நாள் முழுக்க வாலிப பயம்தான். வாலிபர்களை கொண்டு தான் இந்த சமுதாயத்தை இவ்வளவு வேகமாக உச்சத்தை தொட வைத்தார்கள் என்பதை அல்லாமா ஜுப்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவார்கள். உண்மைதான், வாலிபர்கள் மீது அந்த உமர் ரலியல்லாஹுக்கு தனி கவனமும் ஈடுபாடும் கொண்டு நிறைவாக ஒரே ஒரு செய்தி, அதற்கு முன்பு சத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் எதிரிகளால் குத்தப்பட்டு குடல்கள் சரிந்து வயிறுகள் பிரிக்கப்பட்டு குற்றுயிரும் குளவையுமாக அங்கே படுத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு வாலிபர் உமர் ரலியல்லாஹுவை சந்திக்க வருகிறார். வந்தவர் உமர் ரலியல்லாஹு பக்கத்தில் நின்று உமர் ரலியல்லாஹுவை பார்த்து அவர்கள் கண்ணீர் வடிப்பதை பார்த்து கேட்டாராம் அவர், நீங்கள் ஏன் கண்ணீர் வடிக்கிறீர்கள்? உங்களுக்கு அல்லாஹ் 5 பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு அல்லாஹ் 5 வாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், நீங்கள் எதுக்கு கண்ணீர் வடிக்கிறீர்கள்? புஷ்ரா பின் சுஹபத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு முதல்ல இஸ்லாத்தை கொடுத்தார். அல்லாஹ் உங்களுக்கு இஸ்லாத்தை கொடுத்தார். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ரசூலுடைய சுஹபத்தை சஹாபிங்கிற அந்தஸ்தை கொடுத்தார். உங்களுக்கு ஈமான் கிடைத்தது, சுஹபத் சஹாபி என்ற அந்தஸ்து கிடைத்தது உங்களுக்கு. சும்ம வல்லைத்த, பின்பு நீங்கள் பூமிக்கு நீங்கள் அமீராக கலீஃபாவாக ஆனீங்க, விலாயத்தை அல்லாஹ் கொடுத்தார். ஃபஅதல்த, பின்பு அதாலத் நீதத்தை அல்லாஹ் கொடுத்தார். இரண்டாவதாக ஷஹாதத்தை அல்லாஹ் கொடுத்தார். எதுக்கு அழுகிறீங்க? மூத்தா போட நினைச்சா அழுகிறீங்கன்னு அந்த வாலிபர் கேட்டார். உங்களுக்கு அல்லாஹ் 5 வாக்கியத்தை தந்தார். முதலாக ஆரம்பத்தில் ஈமான் கொண்ட நசீபு அல்லாஹ் கொடுத்தார், சஹாபிங்கிற சுஹபத்தை கொடுத்தார், நபி தோழமையை கொடுத்தார், அல்லாஹ் கிலாஃபத்தை கொடுத்தார், அதாலத் நீதத்தை கொடுத்தார், ஷஹாதத்
அல்லாஹ் உங்களுக்கு ஷஹாதத்தையும் கொடுத்துட்டாங்க. வேற என்ன வேணும்? எல்லா பாக்கியத்தையும் வாங்கிட்டீங்களே. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு கொடுத்த இந்த விஷயங்கள் எல்லாம் கஃபாஃபன் லா அலைய வலா லி, எனக்கு சாதகமும் இல்லாமல் இருக்கட்டும், எனக்கு பாதகமும் இல்லாமல் இருக்கட்டும். எனக்கு சாதகமும் வேண்டாம், பாதகமும் வேண்டாம். உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தையை பாருங்க. இதனால் நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் நம்பவும் இல்லை, அதே சமயத்தில் எனக்கு எதிராகவும் வந்துடக்கூடாது என்று சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அதை பற்றி எல்லாம் நான் இது பண்ணல, அல்லாஹ் என்னை மன்னிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் அழுகலன்னு சொல்லிட்டாங்க. அந்த வாலிபர் போயிட்டாரு. ருத்து அலைய ஷபா, அந்த ஷாப், அந்த வாலிபரை எங்களை திரும்ப கொண்டு வாங்கன்னா அவர் வந்தாரு. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, தோழரே, உங்கள் கரண்ட காலுக்கு கீழே உங்களுக்கு கையில் இருக்கிறது, ரசூலுடைய சுன்னத்துக்கு மாற்றமாக இருக்கிறது. நான் வாலிபர்களை கொண்டு தான் இந்த சமுதாயத்தை சரி செஞ்சேன். எனவே ஒரு வாலிபர் சுன்னத்தை விட்டும் விடுகிறார் என்று சொன்னார், அது இந்த சமுதாயத்திற்கு பலகீனத்தை தந்துடும். எனவே அன்காலி சௌபிக்க அத்துக்காலி ரப்பிக்க, உங்கள் ஆடை சுத்தமாகும், உங்கள் ரப்புட்ட நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகணும்னா உங்கள் ஆடையை கொஞ்சம் கரண்ட காலுக்கு மேலே ஏற்றிக்கிட்டுங்க. எனவே நான் உருவாக்கின இளைஞர்கள் சரியானவர்களாக இருக்கணுங்கிறத சொல்லிட்டு கடைசியாக உமர் ரலியல்லாஹு கடைசி காலம் முடிந்தது, மரணித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் இந்த சமுதாயத்தை எவ்வளவு உச்சத்தில் கட்டமைத்து விட்டு உமர் ரலியல்லாஹு வாழ்நாளின் கடைசியிலேயும் கூட வாலிபர்களை நான் கடைசி நேரத்தில் கூட என் அறிவுரையால் ஒரு வாலிபருக்கு வழிகாட்டி விட்டேன் என்ற சந்தோஷத்தோடு மரணித்தார்கள் என்று சொன்னால் இதுதான் இஸ்லாம். இப்படிப்பட்ட வாலிபர்களை நாம் சரியாக முறையாக பயன்படுத்தி அவர்களை கொண்டு சமுதாயத்தை மிகச்சரியாக கட்டமைக்க வேண்டும். இல்லாமல் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட பரிசுத்தமான வாலிபர்களை கொண்டு அல்லாஹ் சமுதாயத்தை பாதுகாப்பானாங்க. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.